Hi, hello, வணக்கம். This is not a review, but opinion of the movies. ஓகே. ஸோ நான் ரீசெண்டா தமிழ் மூவிஸ், அப்புறமா தெலுங்கு, அப்புறமா மலையாளம் கூட பார்த்தேன். ஸோ இந்த வருஷத்துக்கு கிட்டத்தட்ட முடிய போகுது. ஸோ இந்த வருஷத்துல நம்ம பார்த்த பிக் பட்ஜெட் ஃபிலிம்ஸ் ஃப்ரம் மலையாளம் ஆர் தமிழ் ஆர் தெலுங்கு எல்லாத்துலயும் என்னென்ன டிஃபரன்ஸ் நான் ஃபர்ஸ்ட் சொல்றேன். ஸோ தமிழ்ல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரொம்ப எதிர்பார்ப்போட வந்தது ஒரு படம்னா தக் லைஃப். என்னதான் ஏன் இதுக்கு எதிர்பார்ப்பு இருந்துச்சு? அஃப்கோர்ஸ் த டீம் அண்ட் த காஸ்ட். எஸ்டி அக்தர் இருக்காரு, த்ரிஷா மேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஹியூஜான காஸ்ட். அண்ட் முக்கியமா இந்த படத்துல இன்னொரு எதிர்பார்ப்பு, 3 பேருங்க நாயகர் அப்படின்னு ஒரு படம் அது பண்ணி முடிச்சுட்டு ஒரு 33 இயர்ஸ் கழிஞ்சிட்டு இவங்க 3 பேர் சேர்றாங்க அப்படின்னு சொன்னோடனே ஒரு டாக் ஆஃப் த டவுனா மாறிச்சு. ஆனா இந்த படம் கலெக்ஷன் வைஸா நல்லா போல. அதே மாதிரி சொல்ல போனா த ஸ்டோரி வாஸ் நாட் அக்செப்டபிள் பை த ஆடியன்ஸ். இதுக்கு ரீசன் என்னன்னு நான் யோசிக்கும் போது நான் ஃபர்ஸ்ட் பர்சன் இந்த படத்தை பார்த்தேன். விஷுவலா இது நல்லா இருந்துச்சு. அஃப்கோர்ஸ் விஷுவலா செம்மையா இருந்துச்சு. ஒரு ஃப்ரேமுமே நல்லாவே இருந்துச்சு. தேட்டர்ல பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கே ரொம்ப பிடிச்சிது. பட் ஸ்டோரி வைஸா பார்க்கும்போது இட் டிடன்ட் ஹேவ் த ஸ்டோரி டு ஹேவ் தட் மச் ஆஃப் யூஸ் கஸ். அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, காஸ்ட் நிறைய பேர் இருந்தாங்க அண்ட் எல்லாருமே செம்மையான நடிக்கிறவங்க. அவங்களுக்கான அந்த பொட்டென்ஷியலான ஒரு ஸ்டோரியா எனக்கு படல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு நார்மலா ஒரு பர்சனை கொண்டு வரும்போது அந்த பர்சனுக்கு இந்த ஸ்டோரியில என்ன ஒரு வேல்யூ அப்படின்றது ஒண்ணு இருக்கும். அது நீங்க சும்மா ஒரு நியூ ஆக்டரை கூட்டின்னு வரும்போதே அவ்வளோ கொஸ்டின்ஸ் எழும்பும். ஆனா இங்க ஒரு காஸ்டே கிட்டத்தட்ட பெரிய பெரிய ஆளுங்க, அதாவது த்ரிஷா மேம் ஆகட்டும், சிம்பு சாரா இருக்கட்டும், இல்ல கமல் சாரா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே நடிப்பு ஜாமான்னு சொல்லலாம். இவங்க எல்லாருமே பிச்சு உதறுவாங்க இவங்களுக்கு கொடுத்த ரோல. அப்படி இருக்கும்போது அதுக்கேத்த மாதிரி ஸ்டோரி இருக்கணும், அதுக்கேத்த மாதிரி ஒரு கேரக்டர் இருக்கணும் ஃபர்ஸ்ட். இது 3மே இங்க இல்லாததுனாலதான் இந்த படம் சரியாவே போல மக்களுக்குமே பிடிக்கல. முன்னாடி மக்களுக்கு எல்லாமே பிடிச்சிருந்துச்சான்னு கேட்டீங்கன்னா, அவங்க ஒரு ஃபேன் பாயா இருந்து படத்தை போய் பார்த்தாங்க. ஆனா இப்போ அதே மக்கள் ரொம்ப சேஞ்ச் ஆயிட்டாங்க. அதுக்கு காரணம் நெட்ஃபிளிக்ஸ், அமேசான், ஹாட்ஸ்டார் இவங்க எல்லாம் இந்த அவங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் ரேட்டை கம்மி பண்ணி இந்த மாதிரி பண்ணதுனால நம்ம நிறைய விஷயத்தை ஆக்சஸ் பண்ண முடியும். அதாவது முன்னாடிலாம் சவுத் கொரியால இருக்கிற ஒரு வெப் சீரிஸை நம்ம ஆக்சஸ் பண்ணோம்னா நமக்கு அந்த லாங்குவேஜ் தெரியணும்னு நினைச்சுப்போம். இதெல்லாம் இப்பெல்லாம் அது பிரச்சனையே கிடையாது. டப் பண்றாங்க, தமிழ்ல டப்பிங் இருக்கு, தெலுங்கு டப்பிங் இருக்கு, ஏதாச்சும் ஒன்று போட்டு போட்டு அப்படியே போயிட்டே இருக்கலாம். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு அவ்வளோ கண்டென்ட் நீங்க கன்சியூம் பண்றோம், அப்போ அவ்வளோ ஸ்டோரிஸ் கேட்குறோம். ஸோ இப்போ நம்ம எதிர்பார்ப்பு எப்படி இருக்கும்னா, எனக்கு அந்த மாதிரி ஒன்று வேணும் அப்படின்றது தான் எதிர்பார்ப்பு இருக்கும். ஸோ இப்போ நெக்ஸ்ட் குட் பேட் அக்லி. குட் பேட் அக்லி பார்த்தோம்னா நல்லா போல நான் சொல்ல மாட்டேன், நல்லாவே போச்சு. ஆனா இந்த ஜென்ரல் ஆடியன்ஸுக்கு பிடிக்கல. அதுக்கு காரணம் என்னன்னா, டூ மச் ஆஃப் ஏகே ரெஃபரன்சஸ் நான் நினைக்கிறேன். எனக்கு அந்த படம் உண்மையாவே பிடிச்சிருந்துச்சுங்க. அதோ ஐம் ஜென்ரல் ஆடியன்ஸ். எனக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னா, நான் பார்த்ததுல பொதுவா அதுக்கு முன்னாடி வந்த எல்லா படத்துலயுமே ஒரு கேமியோ இருந்துச்சு. தேவையில்லாம ஒரு கேமியோ, அதே மாதிரி தேவையில்லாம ஒரு என்ன சொல்றது, கேமியோ இருந்துச்சு. இல்லைன்னா ஒரு செகண்ட் பார்ட்டுக்கு லீடு கொடுக்கறது அந்த மாதிரி இருந்துச்சு. ஆனா இது எதுவுமே பண்ணாம நார்மலா முடிச்சிருப்பா நம்ம ஆதிக் அவர். ஸோ இந்த படத்துல பிக்கஸ்ட் ஃபிளான்னு நான் சொல்ல மாட்டேன். பட் அந்த சின்ன ஃபிளா என்னன்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப ஏகே சைடே ஆதிக் சார் பார்த்துருந்ததுனால என்னமோ தெரியல, இந்த சைட்ல அந்த ஒரு அப்பா சன்னோட அந்த பாண்ட் நம்ம கன்சியூம் பண்ணாம போயிடுச்சு. அவ்வளவுதான். மேபி அந்த சைடுமே கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணினா அவருக்கும் ஒரு ஸ்கிரீன் டைம் கொடுத்துருந்தாங்க மகனுக்கு. அப்போ நமக்கு ஓகே, லாஸ்ட்ல இவங்க 2 பேர் சேரும்போது நமக்கும் அது டச்சிங்கா இருந்திருக்கும். அதுதான் தவிர வேற எதுவுமே கிடையாது அந்த படத்துல. அண்ட் நெக்ஸ்ட் கூலி. கூலி பாத்தீங்கன்னா இன்னும் எதிர்பார்ப்போட வந்துச்சு. ஏன்னா ரஜினிகாந்த் சார், இன்னொரு பக்கம் லோகேஷ் கனகராஜ். அகைன் த காஸ்ட் இஸ் வெரி மச் பிக், ஹியூஜ் காஸ்ட். பட் அகைன் இட் காட் ஃபெயில்ட் இன் த பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன். முக்கியமா த ஸ்டோரி டென்ட் ஒர்க் வித் லார்ஜ் நம்பர் ஆஃப் ஆடியன்ஸ். இப்போ நம்ம ஒரு படத்தை பேன் இந்தியான்னு சொல்லும் போது அதுக்கு 2 விஷயம் இருக்கும். ஒன்னு, when you say pan India, it's not about just action or the actors, big lead. அது கிடையாது. பேன் இண்டியான்னு சொல்லும் போது அந்த கண்டென்ட் தான் பேன் இண்டியா. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு சொல்றேன் பாருங்களேன். இப்போ என் லைஃப்ல ஒன்று நடந்திருக்கு. இப்போ நான் இது படமா எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் என் லைஃப்ல இன்னைக்கு ஸ்கூலுக்கு போனேன். ஒரு பொண்ணு ஒரு பையன் அதாவது ஊற்றி வச்சுக்கலாமே, நான் இன்னைக்கு ஸ்கூலுக்கு போனேன். என் லைஃப்ல என்ன ஆச்சு, இன்னைக்கு ஸ்கூல் பஸ் எங்கேயோ பிரேக் டவுன் ஆச்சு. பிரேக் டவுன் ஆனோடனே அந்த இடத்துல ஏதோ ஒரு விஷயம் நடந்துச்சு. இது இப்போ எனக்கு நடந்துச்சு.
இப்போ இந்த விஷயத்த நான் வந்துட்டு அந்த ஊர்ல மட்டும் இருக்கிறவங்களுக்கு நான் இத சொல்லும்போது அவங்களுக்கு புரியும். அவங்க ரிலேட் ஆயிப்பாங்க. ஏன்னா, இது அங்க இருக்கிற நியூஸ். இப்போ இந்த விஷயத்த நான் வந்து பேன் இண்டியா அதாவது இந்த விஷயத்த நான் சென்னையில இருக்கிறவனுக்கோ, இல்ல அந்த பர்ட்டிகுலர் ஏரியாலேருந்து வேற ஒரு ஏரியாக்கு போய் தள்ளி போய் சொன்னா கூட அவனுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பில்ல. ஏன்? ஏன்னா, அங்க அவனுக்கு இது மாரி ஒரு சம்பவம் நடந்த மாரி அவனுக்கு இல்ல. ஸோ, அப்ப நான் தான் அவனுக்கு சொல்றேன். அப்ப நான் சொல்லும்போது எப்படி இருக்கணும்னா, அது அவனுக்கு வந்து கன்சியூம் பண்ற மாரி இருக்கணும். அவனுக்கு ஏத்த மாரி நான் சொல்லணும். அதுதான் விஷயம். இப்போ இன்னும் சிம்பிளா சொல்லப்போனா, உங்க லைஃப்ல ஒரு விஷயம் நடந்திருக்கும். அந்த லைஃப நீங்க வந்து ஷேர் பண்ணும்போது, அது வந்து ஒருத்தனுக்கு நடந்திருக்குன்னா, அவன் ஈஸியா கனெக்ட் ஆயிட்டுப்பான். பட் ஒருத்தனுக்கு நடக்கவே இல்ல. அந்த மாரி ஒரு விஷயம் அவனுக்கு தெரியவே தெரியாதுங்கம்போது, நீங்க அத எப்படி எக்ஸ்ப்ளைன் பண்ணணும்னா, அவனுக்கும் ஒரு எப்படி சொல்றது? அவனுக்கு ஈஸியா புரியிற மாரி இருக்கணும். அத விட்டு நம்ம காம்ப்ளிகேட் பண்ணி, "என்னடா இவன் சொல்ல வரான்?" அப்படின்ற மாரி இருக்கக்கூடாது. ஸோ பேன் இண்டியா சப்ஜெக்ட் எடுக்கும்போது, மோஸ்ட் ப்ராபப்லி நெறைய டைரக்டர்ஸ் என்ன பண்றாங்க, ஆக்ஷனா போயிடுறாங்க. இல்லன்னா பெரிய ஆக்டர்ஸ கூப்ட்டு வந்து, சும்மா அங்கேயும் இங்கேயும் அடிக்க விடுறது, அது மாரி கேமியோ கொண்டு வருது. இந்த மாரி பண்றதுனாலயே, நெறைய படம் வந்து பாத்தீங்கன்னா, ஃபெயில் ஆவுது. இது என் பெர்செப்ஷன் தான். பட் இது டிஃபரெண்ட்டாவும் இருக்கலாம் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி தான் நான் நெனைக்கிறேன். அண்ட் இதுல இன்னொரு விஷயம் நான் சொல்லணும். இன்னும் எளிமையா சொல்லணும்னா, இப்ப காந்தாரா எடுத்துக்கங்க. காந்தாரா படம் வந்துட்டு இப்பதான் ரிலீஸ் ஆயிருக்கு. செமையா இருக்கு. ஏன் அப்படி சொல்றேன்னா, அந்த படம் எடுத்த விதம் மட்டும் இல்லாம, அது காமிச்சது எல்லாமே வந்து ரொம்பவே நல்லா காமிச்சிருப்பாங்க. அண்ட் முக்கியமா பெங்களூர்லயே ஒரு கர்நாடகாவோட ஃபோக்லோர் தான் காந்தாரா. அங்க இருக்கிற அந்த ஃபோக்லோர எப்படி காமிச்சா மத்தவங்களுக்கு புரியுமோ, அந்த மாரி காமிச்சிருப்பாங்க. அதனால தான் காந்தாரா சாப்டர் 1 அதாவது சாப்டர் 1 ஃபர்ஸ்ட் பார்ட் வந்துச்சு பார்த்தீங்களா? அது செம ஹிட் ஆயி Amazon Primeல எல்லாருமே பார்த்திருப்பானுங்க. ஏன் பார்த்தாங்க? ஏன்னா, இப்போ அதனால தான் செகண்ட் பார்ட்டுக்கு அதோட பெரிய ஹைப் கிடைச்சு செம்மையா ஓடி, செம்மையா புடிச்சிருந்துச்சு. ஏன்னா, அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டே எடுத்த விதம் எப்படி இருந்துச்சுன்னா, ரொம்ப நல்லா எடுத்திருப்பாங்க. எப்படி புரிய வைக்கணும்? அதாவது இப்ப கர்நாடகாக்காரங்களுக்கு அது கண்டிப்பா புரிஞ்சிருக்கும். ஏன் அங்கேயே இருந்து பசங்க வந்து வளர்ந்து, அங்க ரொம்ப வருஷமா இருந்திருந்தாங்கன்னா, அவங்களுக்கு இது வந்து சூப்பராவே புரிஞ்சிருக்கும். பட் ம் ஒரு சென்னைக்காரனோ, இல்ல ஒரு டெல்லிக்காரன் ஆர் ஒரு எனி ஸ்டேட் அவுட் ஆஃப் கர்நாடகா யார் இது கேட்டாலுமே, அவனுக்கு இது புரியணுமான்னு கேட்டா, கண்டிப்பா அவனுக்கு புரியணும்னு வாய்ப்பில்ல. ஏன்னா, இது கர்நாடகால இருக்கிற ஒரு அவங்களோட மைத்தாலஜின்னு வச்சுக்கலாம். இல்ல அவங்களோட ஒரு கதை. அந்த கதைய, அந்த சாமியோட கதைய நமக்கு செம்ம எளிமையா, செம்மையா எப்படி புரிய வைக்கிறோமோ, அந்த மாரி சொல்லியிருப்பாரு ரிஷப் செட்டி அவர்கள். இதுதான் மெயினான விஷயம். இதுதான் நான் சொல்றேன். இதுதான் பேன் இண்டியா. ஸோ என்ன பொறுத்தவரைக்கும், பேன் இண்டியா இட்ஸ் நாட் அபௌட் ஆக்டர் ஆர் அ என்ன சொல்றது? இந்த மாரி. பேன் இண்டியா இஸ் அபௌட் த ஸ்டோரி அண்ட் த வே யூ வந்து எக்ஸ்பிளைன் தட் ஸ்டோரி. அதான் முன்னாடியே சொன்ன மாரி, உங்க வீட்ல இன்னைக்கு நீங்க என்ன குழம்பு வைக்கிறீங்க? அப்படின்றத ஒரு 10 பேர் உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. இப்ப அந்த விஷயத்த நீங்க உங்களுக்குள்ள பேசிக்கிறீங்க. அதே விஷயத்த நீங்க வந்து மேக்கிங் அஸ் அ டாபிக் அஸ் அ குளோபல். அப்ப அந்த டாபிக்க நீங்க குளோபலா மாத்தும்போது, அதுக்கேத்த மாதிரி நீங்க வந்துட்டு பேசணும். அதுக்கேத்த மாரி யூ நீட் டூ ட்வீக் த திங்ஸ். எவ்ரிதிங் ஹேப்பன்ஸ். ஸோ அததான் நான் சொல்ல வரேன். அண்ட் நெக்ஸ்ட் மலையாளம் சினிமாக்கு வரும்போது, லோகான்னு ஒரு சினிமா. லோகா பத்தி பேசும்போது ஒண்ணு சொல்லணும் கைஸ். நான் தியேட்டர்ல தான் போய் பார்த்தேன். அண்ட் ஐ வாஸ் பிட் லேட்ன்னே சொல்லலாம். ஆனா லோகால எனக்கு ரொம்ப புடிச்ச விஷயம் என்னன்னா, லோகாவோட கதை தாண்டி அதனோட விஷுவல் செம்மையா கொண்டு போயிருப்பாங்க. அது கதையா பார்க்கும்போது பெருசா இருக்கான்னு கேட்டா, ஓகே. இட்ஸ் ஒரு ஃபேண்டஸின்னு சொல்லலாம். ஒரு மனுஷனுக்கு நம்ம சின்ன வயசுல பாட்டி சொன்ன கதை அந்த மாரிலாம் இருக்கும்ல, அந்த மாரி ஒரு கதை தான் இது. ஆனா அந்த கதைய இன்ட்ரஸ்டிங்கா மாத்துறதுக்கு விஎஃப்எக்ஸ் வச்சு பண்ணியிருப்பாங்க. அது முக்கியமா இந்த படத்த நீங்க தியேட்டர்ல போய் பார்த்தா நெறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த விஎஃப்எக்ஸ் எல்லாமே சூப்பரா இருக்கும். அ அண்ட் நான் இது எனக்கு வந்து நம்பிக்கை என்ன சொல்றது? அந்த படம் பார்த்து முடிச்சுக்கின்னு தான் நான் பார்க்குறேன். 30 க்ரோர்ஸ் அதனோட பட்ஜெட். எனக்கு அது ஷாக் ஆயிடுச்சு. ஏன்னா, இங்க அவன் வந்து 470, 500 க்ரோர்ஸ் போட்டு எடுக்கிற பட்ஜெட் ஃபிலிம்ல விஎஃப்எக்ஸ் சொதப்பும். ஆனா அவன் 30 க்ரோர்ஸ போட்டு செம்மையா ஒரு கன்டென்ட் குடுத்திருக்கிறான். அப்போ எனக்கு அது ஆச்சரியமா இருந்துச்சு. அந்த ஆச்சரியம் அத தாண்டி எனக்கு இன்னொரு ஆச்சரியம் என்ன ஆச்சுன்னா, நம்ம மோகன்லால் சார் பண்ண தொடரும்னு சொல்லிட்டு ஒரு படம். இந்த படம் வந்து நான் Hotstarல தான் பார்த்தேன். நான் தியேட்டர்ல பார்க்கல. Hotstarல பார்க்கும்போது படம் வந்து ரொம்ப பேர் ஹைப் பண்ணாங்க. எல்லாம் சரி ஓகே.
எப்படியாச்சும் இந்த படம் பார்க்கணும் ஹாட்ஸ்டார்ல வந்தோன்னேன்னு சொல்லிட்டு ஹாட்ஸ்டார்ல வந்தோடனே அந்த ஃபர்ஸ்ட் டே நான் போய் பார்த்தேன். பார்த்தோன்னே எனக்கு இதுல ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, இந்த ஃபர்ஸ்ட் திங் அதனோட ஸ்டோரி. நீங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஸ்லோவா இருக்கும். ஸ்லோன்றத தாண்டி எதுக்குடா இதெல்லாம் காட்டுறானுங்க அப்படின்ற மாதிரி யோசிப்பீங்க. ஆனா செகண்ட் ஹாஃப் பார்க்கும்போது தான் ஓகே இதெல்லாம் கனெக்டும். ஓகே அது கொஞ்சம் கொஞ்சம் நல்லா இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாம அந்த செகண்ட் ஹாஃப்ல வந்து ஆக்ஷனுமே பார்க்க போனீங்கன்னா, அ ரொம்ப பெரிய ஆக்ஷன்லாம் கிடையாது. ரொம்ப நார்மலான ஆக்ஷன். இன்ஃபாக்ட் சொல்லப்போனா எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, அ ஒரு ஈஸியா கனெக்ட் பண்ண முடிஞ்சுச்சு அந்த படத்தோட. அண்ட் ரொம்ப நல்லாவும் இருந்துச்சு. அண்ட் கிளைமேக்ஸ்க்கு வரும்போது மோகன்லால் சார் அதாவது மோகன்லால் சாருக்கு என்னெல்லாம் நடக்குதோ, அதுக்கெல்லாம் நம்ம ரியாக்ட் பண்ண முடியுது. இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, மோகன்லால் சார் அழறாரா? ஓகே. அவர் இதுக்கு தான் அழறாரு. அப்போ எனக்கும் அந்த அழுகை கொஞ்சம் கொஞ்சமா வருது. ஸோ அந்த ஃபீலிங்ஸ் நம்மளுக்கும் டச் ஆகுது டவுன் த லைன். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த படம் பார்க்கும்போது இட் வாஸ் நாட் லைக் ஐ அம் நாட் கெட்டிங் டச் டூ த ஃபிலிம். ஐ வாஸ் கெட்டிங் இன்வால்வ்ட் இன் த ஃபிலிம். அதுதான் நான் சொல்ல வரேன். அதுக்கப்புறமா தொடரும் பார்த்தோனே எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் எனக்கு ஃபர்ஸ்ட் மைண்ட்ல வந்து எழும்புனது ஒரே ஒரு விஷயம் தான். நம்ம ஊர்ல இந்த மாரி ஒரு கதை ஏன் வரமாட்டேங்குது அப்படின்ற மாரி. ஏன்னா நம்ம ஊர்லயுமே இது வந்து பார்த்தீங்கன்னா, ஆம் ஏன் இந்த மாரி கதை எடுத்து பண்ண மாட்டேங்கிறாங்க? ஏன் எல்லாரும் கன்ஸ், மிசைல்ஸ்ன்னே போயிட்டுருக்காங்க அப்படின்ற மாரி. ஸோ நான் இந்த வீடியோ போடுறதுக்கான மெயின் ரீசனே என்னன்னா, தேர் இஸ் அ ட்ரெண்ட் நவ் இஸ் கோயிங் இன் Instagram. நான் ரீசென்ட்டா பார்க்குறேன். பழைய சாங்ஸ் எல்லாம் வந்து எடுத்து போட்டு ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நெறைய டைரக்டர்ஸ் பண்றாங்க. நம்ம லோகேஷ் கனகராஜ் சார் ஆரம்பிச்சு வச்சது. பட் இப்ப நெறைய படத்துல வந்துட்டு இருக்கு. இளையராஜா சாரோட பழைய கிளாசிக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து போட்டு இந்த மாரி பண்றாங்க. இதே மாரி எவனாச்சும் ஒருத்தன் பழைய கிளாசிக்ஸ் ஸ்டோரீஸ் இதெல்லாம் இருக்கும்ல. அந்த மாரி எவனாச்சும் கொண்டு வந்து, அத திருப்பி பண்ணா நல்லா இருக்கும்னு எனக்கு ரொம்ப இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஐ வாண்ட் சீக்வல் ஆஃப் பஞ்சதந்திரம் 2. இட் குட் பி வெரி குட் ஃபேன்டாஸ்டிக் மூவி. ஏன்னா, இப்போ ரீசென்ட்டா வந்ததுல நம்ம எவ்ளோ சிரிச்சிருப்போம் தியேட்டருக்கு போயிட்டு. யோசிச்சு பாருங்க. எல்லா வாட்டியும் நம்ம தமிழ் படம் போனோம்னா, அது ஒண்ணு கன்ஸ் இருக்கும், ட்ரக்ஸ் இருக்கும், இல்ல வயலன்ஸ் இருக்கும். பட் சிரிப்பு எங்கேயோ சின்னதா வந்துட்டு போகும். பட் நெனச்சு பாருங்களேன். கமல் சாரோட அந்த காம்போ, ஜெயராம் சாரோட அந்த அ ஸ்பான்டேனிட்டி இதெல்லாம் வச்சு சூப்பரா ஒரு பஞ்சதந்திரம் 2 அப்படின்ற மாரி ஒண்ணு. அ இல்ல கலகலப்பு மாரி ஒரு படம். சம்திங் லைக் தட். நான் என்ன சொல்ல வரேன்னா, சச்சின் மாரி ஒரு படம். நம்ம விஜய் சார் வந்து ஜனநாயகன் நடிக்கிறாப்புல. அது எனக்கு தெரியும். அதாவது சின்னதா சொல்லப்போனா, இந்த சச்சின் மாரி ஒரு படம். சச்சின் படத்துல வந்து நம்மளுக்கு தெரியும். ஜாலியா இருக்கும். அந்த தியேட்டருக்கு போனாலே யாரெல்லாம் தியேட்டர்ல பார்த்துருப்பீங்களோ தெரியும். டிவில போடும்போது கூட நம்ம சிரிச்சுக்கிட்டே இருப்போம். அந்த மாரி ஒரு படம். இதெல்லாம் கிளாசிக்ஸ் இல்லையா? நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்பதான் வந்து கிளாசிக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ட்ரெண்ட் போயிட்டு இருக்குல்ல. எல்லா டைரக்டர்ஸும் வந்துட்டு தே ஆர் பிரிங்கிங் த ரெட்ரோ சாங்ஸ் ஆர் த கிளாசிக்கல் சாங்ஸ் ஆர் த பெஸ்ட் ஆஃப் சாங்ஸ் ஆஃப் இளையராஜா சார் அந்த காலத்து சாங். அந்த மாரி யாராச்சும் ஒருத்தர் இதே மாரி ஸ்டோரி கொண்டு வந்தா இன்னும் நல்லா இருக்கும்ல. தமிழ்ல நெனச்சு பாருங்களேன். ரஜினி சார்லாம் வந்துட்டு இப்போ இருக்கிற பசங்களுக்கு ஆக்ஷன் ஹீரோவா தெரியும். ஆனா எத்தன பேருக்கு ரஜினி சாரு செம்மையா காமெடி பண்ணுவாருன்னு புரியும். அவரோட டைமிங் அடிச்சுக்க ஆளே இல்ல. அண்ட் அவர் காமெடியும் நல்லா பண்ணுவாரு. ஆனா இதெல்லாம் தெரியணும்னா நம்ம வந்து கொஞ்சம் பின்னோக்கி போணும். அப்பதான் நம்மளுக்கு புரியும். முக்கியமா அவரும் வடிவேல் சார் பண்ற காமெடியா இருக்கட்டும், இல்ல வேறயும் நெறைய பேர் இருக்காங்க. கவுண்டமணி சார் சார் கூடலாம் பண்ணி அப்ப 2, 3 படம் இருக்கு. எனக்கு பேர் ஞாபகம் இல்ல. பட் ஆனா நான் சன் டிவில தான் பார்த்துருப்பேன். ஸோ இதெல்லாம் வந்து பண்ணா நல்லா இருக்கும்னு எனக்கு ஒரு தாட் ப்ராசஸ். ஏன்னா ரொம்ப ஆக்ஷனா போயிட்டு இருக்கு. ஸோ கொஞ்சம் அத விட்டு இந்த மாரி போனா நல்லா இருக்குமே! அப்படின்னு ஒரு ஆசை. இப்ப சமீபத்தில இட்லி கடன்னு ஒரு படம் வந்துச்சு. தனுஷ் சாரோட. எனக்கு ரொம்ப புடிச்சிருந்துச்சு. ஃப்ராங்க்லி சொல்றேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. பெரிய என்ன சொல்றது? நான் வந்து பார்த்தோனே எனக்கு வந்து ஏன் புடிச்சிருந்துச்சுன்னு நான் சொல்றேன். தியேட்டருக்கு போய் பார்த்தோனே, ரொம்ப கனெக்ட் பண்ற மாரி இருந்துச்சு. நெறைய விஷயத்த கனெக்ட் பண்ற மாரி இருந்துச்சு. பிளஸ் ரொம்ப ஸ்லோவாவும் இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏன்னா சமீபத்தில நான் பார்த்த 2, 3 படமா இருக்கட்டும், எல்லாமே ஆக்ஷனா தான் இருந்துச்சு. ஸோ அப்ப இதுக்கு வரும்போது அந்த நல்லா நிதானமா உட்காந்து, ஆ அது போறதும் தெரியல. அது முடிஞ்ச விதமும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் கூட வந்து நெனச்சேன் ஏதோ ஃபைட்லாம் இருக்கும். பெரிய கிளைமேக்ஸ் ஏதோ சண்டை போடுவானுங்க அப்படிலான்ட்டு. பார்த்தா கிளைமேக்ஸ் முடிச்ச விதம் நான் என்னதுன்னு சொல்ல மாட்டேன். தயவுசெய்து தியேட்டர்ல போய் பாருங்க. இது ப்ரமோஷனோ இல்ல எதுவும் கிடையாது. ஜஸ்ட் என்னோட இது போய் பாருங்க தியேட்டர்ல. ஏன்னா தியேட்டர்ல போய் பார்த்தா தெரியும். அந்த கிளைமேக்ஸ் இஸ் லைக் ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப புடிச்சிருந்துச்சு. அண்ட் இந்த மாரி படங்கள் இன்னும் நல்லா வரணுன்றது என்னோட ஆசை. அண்ட் இதுல இன்னொரு விஷயம் இருக்கு. நான் பார்த்த வரைக்கும்.
இந்த மாரி படம் ஒரு சில பேர் எடுக்குறாங்க. பட் ஆனா அது வந்துட்டு ஓடிடிக்கு வந்த பிறகு நல்லா ரசிக்கிறாங்க. அதுல முக்கியமா மெய்யழகன் சொல்லலாம். மெய்யழகன் வந்துட்டு செமையான ஒரு படம். கிளாசிக்கான மூவின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம எல்லாரும் சொல்லிட்டு இருக்கோம். இது தியேட்டருக்கு வந்தோனே எவனுமே கண்டுக்கல. எல்லாருமே "என்னடா இது சும்மா 2 பசங்க பேசிட்டே இருக்கானுங்க" அப்படின்னு சொல்லிட்டு கலாய்ச்சு ஒரு சில மீம்ஸ்லாம் கூட வந்துச்சு. ஆனா அதே அவங்க ஆ வந்து பார்த்தீங்கன்னா, ஓடிடிக்கு வந்த பிறகு எல்லாரும் கொண்டாட ஆரம்பிச்சாங்க. ஸோ இப்ப இதுல நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு படம் வந்து தியேட்டருக்கு வரும்போது தயவுசெய்து போய் பார்த்துருங்க. இந்த தப்பு தான் நம்ம ஆல்ரெடி பண்ணோம். எப்போ பண்ணோம்? 1000ல் ஒருவன் டைம்ல பண்ணோம். 1000ல் ஒருவன் இன்னைக்கு வந்து யாருக்குமே தெரியாம போகுது. இன்னைக்கு எல்லாரும் காந்தாரா பத்தி பேசுறாங்க. ஆனா 1000ல் ஒருவன் எப்போ வந்துச்சு. தயவு செய்து அத போய் பாருங்க. உங்களுக்கு தெரியும். 1000ல் ஒருவன் படம் த பெஸ்ட் விஎஃப்எக்ஸ் கொண்டது. சூப்பரா இருக்கும். அந்த டைம்லயே வந்துட்டு அந்த மாரி ஒரு மூவி நம்ம செல்வராகவன் சார் குடுத்திருப்பாரு. அதனால தான் ஒரு ஜீனியஸ்ன்னு சொல்லி கூப்பிடுறோம். ஸோ அத போய் பார்த்தாலே உங்களுக்கு புரியும். அதே மாரி அன்பே சிவம் அண்ட் பஞ்சதந்திரம் கூட சொல்லலாம். இன்னைக்கு டிவில நெறைய வாட்டி நம்ம பார்க்குறோம். ஓடிடில பார்க்குறோம். பட் என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு நம்ம அன்னைக்கு ரிலீஸ் ஆன டைம்ல தியேட்டர்ல போய் பார்த்திருந்தா, இன்னைக்கு அதே டைரக்டர்ஸ் வந்துட்டு அ பூஸ்ட் ஆயி அவங்களுக்கு வந்து பண்ணணும்னு தோணியிருக்கும். இப்ப நெனச்சு பாருங்களேன். மெய்யழகன் வந்து நம்ம தியேட்டர்ல மிஸ் பண்ணிட்டோம். பட் ஓடிடில நம்ம ரசிக்கிறோம். அதனால என்ன ப்ரோ அப்படின்னு கேட்பீங்க. நான் ஒண்ணு சொல்றேன். இங்க தான் பிசினஸ்ன்னு ஒண்ணு வருது. இப்போ நீங்க வந்து தமிழ் புரொடியூசரா இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப நான் ஒரு புரொடியூசர். நான் வந்து மெய்யழகன் மாதிரி ஒரு படத்த எடுத்திருக்கேன். தயாரிச்சிருக்கேன்னு வச்சுக்கங்க. இப்ப நான் தியேட்டருக்கு கொண்டு வரேன். நீங்க எல்லாரும் என்ன பண்றீங்க? தியேட்டர்ல பார்க்கறதில்ல. ஆனா ஓடிடில பார்க்குறீங்க. ஓடிடி டீலு என்னமோ ஓகே. எனக்கு அது ஓகே. பிரச்சனை இல்ல. ஓடிடி காரனுக்கு அது இதான். பட் தியேட்டருக்கு வந்தா தானே அந்த கலெக்ஷன் தானே இது. இப்போ புரொடியூசருக்கு என்ன ஆகும்னா, சரி மக்களுக்கு இது புடிக்கல போல அப்படின்னு சொல்லிட்டு, அவன் அடுத்த வாட்டி இதே கதையோட ஆர் இதோட நல்ல கதை ஆர் இதோட இன்னும் சூப்பரா கிளாசிக்கலான ஒரு ஃபிலிம் ரொம்ப சிம்பிளா, நீட்டா இருக்கிற மாரி ஒரு ஃபேமிலி ஓரியன்டடா ஒரு எமோஷனல் சப்ஜெக்ட்ட கொண்டு வரும்போது, அங்க அந்த புரொடியூசர் ரிஜெக்ட் பண்ணுவாப்புல. ஏன்னா, ஆல்ரெடி அவரு இந்த மாரி ஒரு படம் எடுத்திருப்பாரு. அது தியேட்டர்ல சரியா போயிருக்காது. அதனால அவருக்கு வந்து போட்ட காசும் சரியா கிடைச்சிருக்காது. ஸோ, இங்க புரொடியூசர் என்ன பண்ணுவாரு? ரிஜெக்ட் பண்ணுவாரு. அப்படி ரிஜெக்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, இவரு மட்டும் பண்ண மாட்டாரு. மீதி இருக்கிற புரொடியூசர்ஸும் இத பார்த்திருப்பாங்க. அவங்களும் ரிஜெக்ட் பண்ணுவாங்க. ஆக மொத்தத்துல என்னன்னா, அந்த படம் வராம, அந்த படம் டோட்டலாவே அப்படியே போயிடும். இதனால ஒரு டேஸ்ட்டே மாறி போயிடும். ஸோ, நான் என்ன சொல்ல வரேன்னா, புடிக்குதோ, பிடிக்கலையோ அ போய் பார்ப்போமே! என்ன தப்பு இருக்கு? ஏங்க அவன் அவன் வந்துட்டு திருப்பி திருப்பி ஆக்ஷனே எடுத்துட்டு இருக்கிறான். அ திருப்பி திருப்பி ட்ரக்ஸு, மிசைல்ஸு, கன்ஸு அப்புறமா என்ன கொக்கைனு இதெல்லாம் காமிச்சிட்டு இருக்கான். இதெல்லாம் பார்க்க தெரிஞ்ச நமக்கு, எடுத்துட்டு போறோமே! ஃபேமிலி பார்த்துட்டு போறோமே! என்ன ஆயிடப்போது? ஒண்ணே ஒண்ணு சொல்றேன் பாருங்களேன். நீங்க மெய்யழகன வந்து சப்போர்ட் பண்ணல. நீங்க சப்போர்ட் பண்ணுங்கன்னு நான் சொல்லல. நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்ப அன்பே சிவம் மாதிரி ஒரு படம், இல்ல மெய்யழகன் மாரி ஒரு படம் வந்து அடுத்து உருவாக்குறதுக்கு நம்ம தான் வழி குடுக்கணும். நம்மளே வழி குடுக்காத போது எப்படி? இப்ப நீங்க மலையாள சினிமா பார்த்தீங்கன்னா, அவங்க எந்த படமா இருந்தாலுமே, அத போயி பார்த்து இந்த மாரி பண்ணுவானுங்க. ஆனா நம்ம ஊர்ல மட்டும் தான் இந்த ரிவ்யூ அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம வச்சுக்கிட்டு, அத பார்த்த பிறகு தான் நம்ம ஒரு படமே பார்க்க போறோம். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் முன்னாடிலாம் வந்து ஒரு படம் வந்து நம்ம எப்படி பார்ப்போம்னா, நமக்கு புடிச்சிருந்தா டைரக்ட்டா போய் பார்த்துருவோம். ஆனா இப்போ நம்ம ரிவ்யூ பார்த்து, அவன் இது பண்ணி, அதுக்கப்புறமா தான் நம்ம போறோம். வி ஆர் ஸ்டெப்பிங் இன்டூ தியேட்டர்ஸ் ஆஃப்டர் தட். பட் ஆனா நீங்க நல்லா ஒண்ணு யோசிச்சு பாருங்க. இந்த YouTubeல ரிவ்யூ போடுறவன் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, காலையில செம்ம சீக்கிரமா போடுவான். லைக் ஒரு சில டைம்ஸ்லாம் நான் பார்த்துருக்கிறேன். இந்த ஃபர்ஸ்ட் ஷோ வில் பி அட் 9:00 ஆர் சம்திங். லைக் இது நான் வந்து பார்த்தேன். பட் ஆனா த ரிவ்யூ கேம் அட் லைக் அரவுண்ட் லைக் 4:00 ஆர் சம்திங் லைக் தட். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா இவங்க எல்லாரும் பே பண்ணியிருக்காங்க. அண்ட் சம்டைம்ஸ் இதுல வந்து இன்னொன்னு சொல்லணும். இங்க இப்ப ரீசென்ட்டாவே நடந்துச்சு. ரீசென்ட்டா ஒரு படம் நெனைக்கிறேன். ஒரு ஹாரர் ஃபிலிம். ஆ அது லைவ் ஹாரரோ ஏதோ சொல்லி இது பண்ணி நெறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் அதுக்கு வந்து சொல்லியிருந்தாங்க. நான் இந்த மாரி பார்த்ததே இல்ல. சூப்பரு அது இது. அப்புறமா தான் பப்ளிக் ரிவ்யூ வந்தோனே தான் தெரிஞ்சுது இது நல்லா இல்ல. இது Instagram இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாம் சேர்ந்து அப்ப நெனச்சு பாருங்க எங்க போயிட்டுருக்கு சினிமான்ட்டு. நீங்க இப்படி பண்ண என்ன ஆகும்னா, ஒருத்தன் காசு குடுத்து நல்லா ஃபில் பண்ணி இது பண்ணிட்டு போவான். ஸோ அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா தியேட்டருக்கு வருதா? போய் பார்த்துருங்க. உங்க கண்ணால் பார்க்குறது தான் மெய். அதுதான் நான் சொல்லுவேன். கண்ணால போய் பார்த்துருங்க. புடிச்சிருக்கா? ஓகே பிரச்சனை இல்ல. புடிக்கலையா? ம் ஜஸ்ட் திங்க் தட் யூ ஹேட் அ டைம். யூ ஹேட் அ வெரி குட் டைம் வித் யுவர் ஃபிரெண்ட்ஸ் ஆர் யூ ஸ்பெண்ட் ஃபார் யுவர்செல்ஃப். ஏன்னா வி ஆல் நீட் அ ரிலாக்சேஷன் டைம். அது நீங்க தியேட்டர்ல போய் கசின்னு வச்சுக்கங்க. ஒண்ணு மட்டும் சொல்றேன் பாருங்க.
மூவி இஸ் நாட் அபவுட் ஜஸ்ட் என்டர்டெயின் பட் ஷோயிங் வாட் பியர். அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, படம்ன்றது நம்ம வந்து ஒரு என்டர்டெய்னிங் மட்டும் கிடையாது. படம் அதை தாண்டி இது ஒரு பெரிய விஷயம். இது லாஸ்ட்டாக சொல்லணும்னு நினைக்கிறேன். அதாவது படம்ன்றது ஒரு என்டர்டெய்னிங் மட்டும் கிடையாது, அது அதை தாண்டின விஷயம். ஒருத்தனோட தாட்ஸ் ஒருத்தனோட லைஃப் அதை அவன் படமாக எடுத்து ஒரு 10 பேர் காட்டும் போது அந்த 10 பேரில் எவனோ ஒருத்தனுக்கு அதே மாதிரி நடந்திருக்கும். அவனுக்கு அதை பார்க்கும்போது ஒரு விதமான ப்ரௌட் கிடைக்கும், இல்லை ஒரு விதமான தாட் ப்ராசஸ் கிடைக்கும். இன்னும் சிம்பிளாக சொல்கிறேன், அந்த காலத்துலலாம் கே பாலச்சந்தர் சாராக இருக்கட்டும், பாரதி ராஜா சாராக இருக்கட்டும், யாராக வேணா இருக்கட்டும், ஏன் நம்ம சூர்யா சாரோட அப்பா அதாவது சிவகுமார் சாராக இருக்கட்டும், இவங்க எல்லாரும் வந்துட்டு அவங்களோட படத்தை நீங்கள் இப்போ எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், தேட் அ வேல்யூ, தேட் அ ஸ்டோரி. 3 முடிச்சு படம், அதே மாதிரி சிவப்பு ரோஜாக்கள், இந்த மாதிரி எத்தனையோ படம் இருக்குது. இந்த படம் தான் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த படத்தில் ஒரு ஸ்டோரி இருந்துச்சு, ஒரு எமோஷன் இருந்துச்சு, ஒரு ட்ராமா இருந்துச்சு, அண்ட் முக்கியமாக அதில் ஒரு சோல் இருந்துச்சு, விச் தி ஆர் மிஸ்ஸிங் நவ். இப்போவும் படம் வருது, எமோஷன் வருது, பட் த சோல் இஸ் மிஸ்ஸிங். அது எங்கேருந்து மிஸ் ஆகுதுன்னு நம்ம யோசிச்சு பார்த்தா தெரியும். பிகாஸ் வி ஆல் ஆர் இன் டு ஹைலைட்ஸ். லெட்ஸ் லிஃப்ட் அவர் ஷைட்ஸ் அண்ட் லெட்ஸ் கோ ஃபார் த சோல் அண்ட் ட்ரை தட் ஆல்சோ. தேங்க்யூ.